ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட கூட்டணிக்குள்ள வச்சிடணும்ப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, விஜய் அவர்களுக்கு அறைகோவல் கொடுத்துட்டு இருக்காங்க, வந்துருங்க அதிமுக கூட வந்துருங்க அப்படின்னு. செல்லூர் ராஜ் அண்ணா இருக்கட்டும், அதே போல ராஜேந்திர பாலாஜா இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது பாஜக பிடிச்சுக்கிறதுக்குள்ள நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு இறங்கிட்டாங்க. ஒருபடி மேல போயிட்டு மிரட்டுற லெவலுக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க, இறங்கி என்ன பண்றாங்க, மிரட்டுறாங்க. ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் சந்திக்கணும், இல்லாட்டி தமிழக வெற்றி கழகத்தை அந்த ஆண்டவனே நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது, அந்த ரேஞ்சுக்கு போயிரும். சூதானமா என்ன பண்ணுங்க, முடிவெடுங்க. ஆந்திராவில் எடுத்துக்கங்க, சிரஞ்சீவி எவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிச்சாரு, இளைஞர் பட்டாளத்தை வைத்து என்ன பண்ணாரு, ஆரம்பித்தாரு. ஆனா தவறான முடிவு ஒண்ணு எடுத்தாரு, அதனால கட்சியே கலைச்சிட்டாரு. ஆனா இதே பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிச்சு சூதானமா ஒரு முடிவு எடுத்தாரு, இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காரு. அதே போல விஜய் அவர்களும் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வரும் அப்படின்னு வாரி இறைக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு விதத்துல மிரட்டல் விடுக்கிறாரு. 2026 திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழக வெற்றி கழகம் இல்லாம போயிடும், அந்த ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. யாரு சார் மிரட்டுறீங்க? மிரட்டியெல்லாம் ஆளு சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதிமுக அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சா அப்படின்ற ரேஞ்சில தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே அதிமுக ரொம்ப பலவீனமா ஆயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சே ஆயணும் அப்படின்ற ஒரு முழு மூச்சோட இருக்கிறார். இவருக்கு முட்டு கொடுக்கறதுனால ஒரு சிலர், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்துதுறவங்க ஒரு சிலர் இன்னைக்கு கூட்டணிய எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கூட்டணியை பலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள்ள கூப்பிடுறாங்க. அதுவும் என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிடல, அதிமுக தலைமையில விஜய் வரணும் அப்படின்னு ஓயாம கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும், அதுல அவர் அந்த கட்டாயத்துல இருக்கிறார். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேணாலும் நான் போவேன். புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க காலில் கூட நான் என்ன பண்ணுவேன், விழுவேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது காலில் விழுந்து விழுந்து பழகணுங்களுக்கு, யாரை இவங்களால நம்மளுக்கு கெயின் இருக்கா, இவங்க காலிலே நம்ம விழலாம் அப்படின்னு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் செல்லூர் ராஜ் என்ன பண்ணாரு, விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும், அதிமுக கூட கூட்டணிக்கு வரணும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மென்மையா சொல்லிட்டு இருந்தாங்க. செல்லூர் ராஜ் அண்ணா இருக்கட்டும், ராஜேந்திர பாலாஜா இருக்கட்டும், இன்னும் பலர் என்ன பண்ணாங்க, மென்மையான டோன்லயே என்ன பண்ணியிருந்தாங்க, கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஆர்பி உதயகுமார் அவர்கள் மிரட்டுற துணியிலேயே பேசுறாரு. பாருங்க விஜய் அவர்களா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அவங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க, இல்லாட்டி திமுக வந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகமே இருக்காது, அது ஆண்டவனே நினைச்சால காப்பாற்ற முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. முதல்ல அதிமுக இருக்குமா இருக்காதான்னு முதல்ல ஆர்பி உதயகுமார் யோசித்து பார்க்கணும். அதிமுகன்ற கட்சி இருக்கும், ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட இவங்க டீம் இருக்குல்ல, இவங்க முதல்ல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றத யோசிச்சு பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஜெயிக்கணுன்றதுக்காகவே மத்தவங்களை எல்லாம் பலிகாடாக்கி நிற்கிறாங்க. இந்த விஷயம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாம இருக்குமா, இல்ல கூட இருக்கிறவங்க யாருன்னு சொல்லாம இருப்பாங்களா? நீங்க எப்படி கூப்பிட்டாலும் உங்க கூட கூட்டணி வர்றதுக்கு தயாராகவே இல்லை. அதுவும் எடப்பாடி பழனிசாமி நம்பி வர்றதுக்கு யார் ஒரு விஷயமாச்சு எடப்பாடி பழனிசாமி குறித்து இவரை நம்பி போலாங்க அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா? உங்களை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க நாமத்தை தான் போட்டிருக்கீங்க, நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிருக்கீங்க. தேமுதிக உங்களை நம்பி கூட்டணி வச்சாங்க 2024. அதிமுகவை நம்பி கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துருச்சு. இவருக்கு யாருப்பா கை கொடுப்பா அப்படின்னா ஒருத்தர், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நின்னாங்க, இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி, 2 பேரும் நின்னாங்க. இவங்க தான் 3 கட்சி தான் பெரிய முக்கியமான கட்சி அப்படின்னு எஸ்டிபிஐ அவங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. தேமுதிக அவங்களை எந்த அளவுக்கு நம்பினாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாருமே பேசுனாங்க.
தேமுதிகல எல்கே சுதீஷ் முதற்கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் முதற்கொண்டு எல்லாருமே பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நிச்சயமா கொடுப்பாரு. ஆனா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்க, நம்புவாங்களா உங்களை? ஒவ்வொரு கட்சியினரும் உங்களுடைய செயல்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க அதிமுக இருக்கிற உங்க தலைவர்களுக்கே நீங்க எந்த அளவுக்கு துரோகம் இழைச்சிங்க, ஆனா மற்ற கட்சியினருக்கு நீங்க துரோகம் இழைக்கும் போது எந்த நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி நம்பி வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். எதுனா ஒரு விஷயம் இவரை நம்பி வர்றதுக்கு எதுனா ஒரு விஷயம் இருக்கா? இல்லையே. இவரை நம்பி வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டா நாளை பின்ன இவர் ஜெயிச்சுட்டா நம்மளை கழட்டி விட்டுருவாரு. இதுதான் விஜய் அவர்களுக்கும் தோன்கிற விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா தேமுதிகவை ஒரு சாம்பிளா எடுத்துக்குங்க எல்லாருமே. ஏன்னா தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அவங்களை கழட்டி விட்டாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வரலாறு, நம்மளுக்கு கண் எதிர்க்க நடந்த ஒரு வரலாறு. அது மாத்திரம் இல்லாம இவங்க அதிமுக தலைவர்களுக்கு சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடி விதினரா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இவரை வளர்த்து விட்டவங்களை எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, ஒதுக்கி வச்சுட்டாரு. இவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, இவங்களால நான் ஜெயிச்சேன், இவங்களால நான் முன்னேறி வந்தேன், இவங்களால நான் கை கட்டி வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்ல கூடாது அப்படின்றது கட்சிக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டாரு, விலகிட்டாரு. ஓ உண்மை அதுதான், இவங்களாலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல இருக்கிறாரு. ஆனா கட்சிக்குள்ள இல்லல்ல, அதுதான் எடப்பாடி போடுற மாஸ்டர் பிளான். இப்போ அதே நம்பிக்கையில தமிழக வெற்றி கழகத்தை எதன் நம்பிக்கையில நீங்க உள்ள நாளைக்கு இப்போ இவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, ஏடிஎம்கே டிவிகேக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்க வாங்க 5 அமைச்சர் தரோம், 6 அமைச்சர் தரோம், 70 சீட்டு தரோம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரோம், ஓகேன்னு சைன் போட்டு வந்து அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ணதுன்னு வச்சுப்போம். வின் பண்ணாது ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அப்படி எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டியா வின் பண்ணிட்டார்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதன் அடிப்படையில இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க. இப்ப இதே ஆர்பி உதயகுமார் பவன் கல்யாண உதாரணமா காட்டுறாரு. இதே பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு கொடுத்தாரு, அவருக்கு ஏத்த மாதிரி சாதகமான ஒரு முடிவு எடுத்தாரு. சிரஞ்சீவி மாதிரி ஒரு முடிவெடுக்காம இவரு ஒரு வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு, இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே ஆந்திரால முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மெஜாரிட்டியில வின் பண்ணாரு. கூட்டணிக்குள்ள இவங்க இருக்கிறாங்க, பவன் கல்யாண் இருக்கிறாரு, பாஜக இருக்குது, மெஜாரிட்டியில வின் பண்ணாங்க. இவங்க நினைச்சா பவன் கல்யாணனை கைட்டி விட்டு இருக்கலாம், பாஜகவை கைட்டி விட்டு இருக்கலாம், மெஜாரிட்டியில வின் பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் தர்மம், கூட்டணி தர்மம் இவங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை என்ன பண்ணாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. பாஜகவுக்கு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஆனா இதே ஒரு தார்மீக நம்பிக்கை, இதே உண்மையுள்ள மனுஷன் சந்திரபாபு நாயுடு மாதிரி எடப்பாடி இருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கு. ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டிலேயே உங்களுக்கு கூட நின்ன, உங்களுக்காக நின்ன ஒரு கட்சியை உதறி தள்ளுற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ராஜ்யசபா சீட் அவங்க கிட்ட இருந்து புடுங்கினீங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை நீங்க புடுங்கினீங்க. மெஜாரிட்டியில வின் பண்ணா நீங்க எந்த அளவுக்கு மாறுவீங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்க புத்தி மாறும்? சந்திரபாபு நாயுடு மாதிரி நீங்க இருப்பீங்களா? விஜய் அவர்களுக்கு பவன் கல்யாண் மாதிரி ஒப்பிடுற இதே ஆர்பி உதயகுமார் சந்திரபாபு நாயுடு கூட எடப்பாடி பழனிசாமி ஒப்பிடுவாரா? அவர் பெரிய மனுஷன், சொன்ன வாக்க காப்பாத்தினாரு. மெஜாரிட்டியில வின் பண்ணா கூட அவர் நினைச்சிருந்தா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, அமைச்சர் பதவியில கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா சொன்ன வாக்குல உண்மையா இருந்தார். பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். எடப்பாடி பழனிசாமியை சந்திரபாபு நாயுடு ஈக்குவலா வந்துருவாரா? சொன்ன வாக்குல உண்மையா இருந்தாரா? கொடுத்துருவாரா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாரா? இன்னைக்கு பேசலாம், நாங்க கொடுப்போம். ஆனா இவரோட சுயரூபம் எல்லாத்தையும் நாங்க கடந்து வந்துட்டோமே, எப்படி இவரை நம்ப முடியும்? கேள்வி கேட்பாங்க சார். இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நாலு பேர் இதே தானே தேமுதிக நீங்க பேசுனீங்க. 2024 கூட்டணி வைக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டீங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா இதுவே அந்த ராஜ்யசபா சீட்டு நெருங்கும் பொழுது எதுக்கு அவங்க கிட்ட இருந்து அபகரிச்சீங்க? அப்போ உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிருச்சு. சோ ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு விஜய் அவர்களை மிரட்டுகிறார். நீங்க 2026 தெளிவான முடிவு எடுங்க, அதிமுக கூட கூட்டணி வைங்க. 2026 திமுக வந்தா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது, ஆண்டவனால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே ஆர்பி உதயகுமார் சொல்றாரு 2026 திமுக ஆட்சிக்கு வந்தா தாவேகாவை ஆண்டவனால காப்பாற்ற முடியாதுன்னு. அப்படி திமுக அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கட்சியா இருந்தா
அடுத்தவங்க வளர்ச்சியை பிடிக்காத ஒரு கட்சியா இருந்தா, அடுத்தவங்க வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி ஒரு கட்சியா இருந்தா விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆர்பி உதயகுமார். அது மாத்திரமா, கரூர் சம்பவம் இத வச்சு எந்த அளவுக்கு விஜய் அவர்களை நசுக்க முடியுமோ நசுக்க முடிஞ்சிருக்கும். ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல. எல்லாருக்கும் இங்க எல்லா உரிமையும் உண்டு. அவங்க யார வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார வேணாலும் மக்களை சந்திக்கலாம், மக்கள்கிட்ட முறையிடலாம், மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் கிட்டயே அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க திமுக. திமுக நினைச்சிருந்தா 2026 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது விஜய் அழிக்கிறதுக்கு. 2025 அழிச்சிருக்க முடியும், கட்சியை தொடங்க விடாம இருந்திருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி இன்னும் இந்த கட்சி இல்லாத மாதிரி முடியும். நீங்க தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்களே, அந்த மாதிரி திமுக அதனால நெருக்கடி கொடுத்ததா விஜய் படத்துக்கு? இல்ல நீங்க தலைவா படத்துல விஜய் அவர்களை எந்த அளவுக்கு வாட்டி வதச்சிங்க, அந்த அளவுக்கு திமுக வாட்டி வதச்சுதா? இங்க எல்லாருமே ஃப்ரீடமா இருக்கிறாங்க. அத முதல்ல ஆர்பி உதயகுமார் தெரிஞ்சுக்கணும். ஏதோ அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தை நீங்க இழுக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி அரட்டல் உரட்டல் மிரட்டல்லாம் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஆர்பி உதயகுமார் தெல்ல தெளிவா புரிஞ்சு, இன்னைக்கு உங்க பொதுச் செயலாளரை நம்பி யாரும் வரத்துக்கு தயாரா இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுவீங்க, நாளைக்கு ஜெயிச்சுட்டா வேற மாதிரி பேசுவீங்க. இதுதான் உண்மை. இப்ப கூட ஆர்பி உதயகுமார் முதற்கொண்டு மற்ற அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே விஜய் அவர்களை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பெருமையை காப்பாற்றணும், எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அந்த ஆபத்தை காப்பாற்றணும், அந்த ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எஜ்ஜில நிக்கிறார்ல, வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு எஜ்ஜில நிக்கிறார்ல, அதுல இருந்து அவரை விடுவிக்கணும். இவங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் இதெல்லாம் செய்யறாங்களே கட்டி. உண்மையிலேயே இந்த கூட்டணி அமைஞ்சு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சுட்டாருன்னா விஜய் அவர்களை கண்டு கொள்ளவே மாட்டாரு அப்படின்றது தான் நிதர்சனம். என்னம்மா சொல்லுவாரு, நாங்க எப்ப சொன்னோம், நாங்க கையெழுத்து போட்டு குத்தோமா அப்படின்லாம் கேட்பாரு. இதேதான் தேமுதிக கிட்டே கேட்டார், நாங்க கையெழுத்து போட்டு குத்தோமா, நாங்க சொன்னோமா அப்படின்னு. இதேதான் விஜய் அவர்களுக்கும் நாமத்தை சாத்திட்டு போவாரு. விஜய் அவர்களும் கொஞ்சம் விவரம் அறிஞ்சவர், எடப்பாடி பழனிசாமியை பத்தி தெரிஞ்சவர். அதனால அதிமுக கூட்டணி கிட்ட வேண்டாம் வேண்டாம்னு அவரும் உதறி தள்ளினே இருக்கிறாரு. இல்ல நீங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விஜயை புடிச்சு என்ன பண்றாங்க, உள்ள இழுத்திட்டே இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இழுவையா போக போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆர்பி உதயகுமார் விஜய் அவர்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு. 2027 திமுக மறுபடியும் ஆட்சி வந்தா தமிழக வெற்றி கழகத்தை ஆண்டவனே நினைச்சால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால நீங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார், இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.